வணக்கம் நண்பா. நம்முடைய நண்பர்கள்லாம் நிறைய பேர் ரொம்ப நாளாக எனக்கு ஃபோன் கால் பண்ணி கேட்குற விஷயம் என்னென்னா, நான் வந்து என்னுடைய ஃபோனுக்கு பேட்டர்ன் லாக் செட் பண்ணியிருந்தேன், மறந்து போயிடுச்சு. ஃபிங்கர் பிரிண்ட் லாக் செட் பண்ணியிருந்தேன், மறந்து போயிடுச்சு. ஃபேஸ் லாக் செட் பண்ணியிருந்தேன், மறந்து போயிடுச்சு. இந்த மாதிரி கேள்விகள் தான் அதிகமாக வருது. ஸோ இதுக்கெல்லாமே சேர்த்து நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அதில் லாக் எடுக்கிறதுல எல்லா ஃபோன் மாடல்ஸ்க்கும் அந்த ஸ்டெப் சப்போர்ட் ஆகாது. ஸோ அப்போ தான் எனக்கு தோணுச்சு, இந்த மாதிரி நிறைய ஃபோன் கால் வர்றதுனால கண்டிப்பாக எல்லா ஃபோனுக்கும் சப்போர்ட் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் நிறைய பேர் கேட்டனால இந்த வீடியோ நான் உங்களுக்கு பண்ணுறேன். இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லா ஃபோனுக்கும் சப்போர்ட் ஆகும். நீங்கள் என்ன பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணாலும் சரி தான், என்ன ஓஎஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண இருந்தாலும் சரி தான், ஃபோன் லோட் பண்ணியிருந்தாலும் சரி தான், எப்படிங்கிறத காமிக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள். இன்னொரு விஷயம், இதுவரைக்கும் நம்முடைய சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்க இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு புதிய கண்டென்ட் கொடுக்குறதுனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அதே மாதிரி சில சீக்ரெட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பண்ண முடியாத சில விஷயங்கள், அதாவது ஏதாவது ஒரு வித்தியாசமான சின்ன ட்ரிக்ஸாக இருக்கலாம், ஹேக்காக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுனால் அந்த டெலிகிராம் குரூப்புள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிவ்அவே வின்னர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தான் நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடிக்கடி நம்ம இன்ஸ்டா ஸ்டோரியை பார்த்துக்கோங்க. இனி வீடியோக்குள்ளே போகலாம், ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, ஃபோன் லாக் ரிமூவ் பண்ணுறது எவ்வளோ சிம்பிளுங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னுடைய பிசியில் Dr.Foneங்கிற டூல் கிட்டை நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த டூல் கிட் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதோட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதோட அஃபிஷியல் சைட் வந்து பார்த்தீங்கன்னா Dr.Fone.Wondershare.net. இதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் போக முடியலைன்னா லிங்க் கீழே இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு EXE ஃபைல் உங்களுக்கு கிடைக்கும். இது என்ன பண்ணுறீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணதுக்கப்புறமா ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துக்கோங்க. பெர்மிஷன் கேட்கும், எஸ் கொடுத்துக்கோங்க. செட் அ ஃபைல் இப்போ ரன் ஆகும். ஓகே கொடுத்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான். ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஸோ அதனால் இன்ஸ்டால் பண்ண தேவை கிடையாது. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி முடித்ததுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐக்கான் டெஸ்க்டாப்பில் வந்திருக்கும், Wondershare Dr.Fone சொல்லிட்டு. இந்த ஐக்கானை நீங்கள் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் அதாவது அட்மின் பவரோட ரன் பண்ணால் தான் உங்களுக்கு ப்ராப்பராக வேலை செய்யும். ரன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு பெர்மிஷன் கேட்கும், யூசர் கண்ட்ரோல், எஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த டூல் கிட் உங்களுக்கு இப்போ லான்ச் ஆகும் பாருங்கள். லான்ச் ஆகிக்கிட்டு இருக்குது. இதில் ஃபோன் லாக்கை ரிமூவ் பண்ணுறதை தவிர இன்னும் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஃபோன் ஸ்க்ரீன் லாக்கை ரிமூவ் பண்ணுறது மட்டும் சொல்லிக் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்க்ரீன் அன்லாக்குங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுமே இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு வரும், இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இல்லை நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும். ஆண்ட்ராய்டுனா ஆண்ட்ராய்டு, ஐஃபோன்னா ஐஃபோன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிளுக்காக இப்போ நான் ஆண்ட்ராய்டு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஃபோனை பிசி கூட கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போதைக்கு என்னுடைய ஃபோனை நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கம்ப்யூட்டர் உங்கள் ஃபோனை டிடெக்ட் பண்ணிட்டுச்சுன்னா அதோட பிராண்ட் நேம் இங்கே அப்பியர் ஆகிரும். அதாவது டிடெக்ட் ஆனதுமே பிராண்ட் நேம் இங்கே வந்துடும். இதுக்கப்புறமா டிவைஸ் நேமை நீங்கள் மேனுவலாக செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பாருங்கள், சாம்சங் Galaxy 4 எட்ஜ் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா டிவைஸ் மாடல் இங்கே வந்துடும். அது டிஃபால்ட்டாக இருக்கட்டும், இன்டர்நேஷ்னலாக இருக்கட்டும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 6 டிஜிட் நம்பர் என்டர் பண்ண சொல்லும். உங்களுக்கு என்ன நம்பர் அதில் காமிக்குதோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இன்னொரு ஸ்டெப்பு வந்து மேனுவலாக நீங்கள் பண்ணணும். நான் கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த விண்டோ வரும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஒவ்வொரு ஃபோனுக்கும் சேஞ்ச் ஆகும், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் கொடுத்ததுமே நீங்கள் வந்து டவுன்லோட் மோடுக்குள்ளாடி போக வேண்டியது இருக்கும். சாம்சங்கை பொறுத்த மட்டும் பவர் ஆஃப் பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் வால்யூம் டவுன் பட்டனையும் பவர் பட்டனையும் நீங்கள் ஹோல்ட் பண்ணும்போது டவுன்லோட் மோடுக்குள்ளாடி போயிடும். அந்த மோடுக்குள்ளாடி போனதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேட்ச் ஃபைல் உங்கள் பிசி மூலிமா ஃபோனில் இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுமே, அதாவது ஆட்டோமேட்டிக்காக தான் நடக்கும், அது முடிஞ்சதுமே உங்கள் ஸ்க்ரீன் லாக் ரிமூவ் ஆயிரும். இதான் ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். இது வந்து ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக, இப்போ வேறு பிராண்ட்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு செட்டிங்ஸ் மாறும். அதான் இந்த மாதிரி ரெக்கவரி மோடில் போகிறதும் சரி தான், டவுன்லோட் மோடில் போகிறதும் சரி தான், சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும். அது ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். டைப் பண்ணி பாருங்கள். இனி வந்து ஃபோனில் பேட்டர்ன் லாக் மறந்து போயிடுச்சு, ஃபிங்கர் பிரிண்ட் லாக் மறந்து போயிடுச்சுன்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் பண்ணுறேன். அதே மாதிரி யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் என்னென்ன விஷயங்கள் அலோவ் பண்ணுமோ அதை பார்த்து கரெக்டாக தெளிவாக படித்ததுக்கப்புறம் தான் பண்ணுறேன். ஸோ அன்அஃபிஷியலாக எதுவும் நான் இதில் பண்ணலை. அன்அஃபிஷியலான விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன பண்ணுங்கிறத. அதாவது டெலிகிராம் குரூப்லேயும் அன்அஃபிஷியலான விஷயங்கள் நான் பண்ண மாட்டேன். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். சின்ன சின்ன அப்டேட் உங்களுக்கு லிங்க் மூலிமா நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதில் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ டெலிகிராம் குரூப்பில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் தேவைங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு
என்ன டெக் வீடியோஸ் வேணும், என்ன கேட்ஜெட்டை ரிவ்யூ பண்ணுங்கிறத ஓப்பனாக கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அதிக பேர் ஒரே விஷயத்தை கேட்கும்போது நான் கண்டிப்பாக பண்ணுறேன். இதுக்கப்புறம் இன்னொரு நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கலாம்ப்பா. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புறீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இன்னொரு அப்டேட்டில் சந்திப்போம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.